திருவிக்கா நகர் மார்க்கெட், காய்கறி மார்க்கெட். இன்று இந்த வழியாக வந்தேன். அதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு காலத்தில் வருவேன், சைக்கிளில் எடுத்து வந்து வேண்டியதை வாங்கி போவேன். இது இப்போவும் ரொம்ப வருஷமாக இருக்குது, ஒரு 50 வருஷமாக இந்த மார்க்கெட் இருக்குது. வரும் வழியில் ஒருவரை சந்தித்தேன். வயது 66. மகன் மகள் இருவருக்கும் திருமணம் செய்து கொடுத்து விட்டார். மனைவி இறந்து விட்டார்கள். தனிமைதான். இந்த வள்ளலாருடைய அண்ணா ஆலயத்திற்கு வந்து காலை மதியம் சாப்பிட்டு விட்டு இரவும் இங்கே இருக்கக்கூடிய இடத்தில் சாப்பிட்டு விட்டு பெரியார் நகரிலே அந்த மருத்துவமனைக்கு அருகாமையிலே ஒரு இஸ்லாமியருடைய மசூதி இருக்கிறது. அந்த மசூதியிலே அவர் தங்கி இருப்பதாக அவர் சொன்னார். இதை கேட்கும் பொழுது மனதுக்கு ஏதோ நெருடலாக இருந்தது. வருத்தம்தான். நன்றாக வாழ்ந்த மனிதன், மகனும் மகளும் திருமணம் ஆனாலும் அவர்கள் நல்ல சம்பாத்தியத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் இவரை கைவிட்டு விட்டார்கள். அதனால்தான் அது ஒரு பரிதாபமான நிலையாக இருக்கிறது. மனைவி இல்லை என்றால் அத்தனையுமே போய்விடும், கெட்டு போய்விடும். உணவு, ருசியான உணவு, இது எதுவுமே கிடைக்காமல் போய்விடும். கிடைத்ததை சாப்பிட வேண்டும். அவர் ஏதோ ஒரு வேலை கேட்டிருக்கிறார், வாட்ச்மேன் வேலை தருவதாக சொல்லியுள்ளார்கள். எங்கே அந்த பார்த்தசாரதி கோயில் அருகாமையிலே ஒரு இடத்திலே வாட்ச்மேன் வேலை தருகிறேன் என்று சொல்லியுள்ளார். அதை பற்றி அவர் சொல்லி கொண்டு வந்தார். 66 வயது, படம் எடுத்துக்கொள்ளவில்லை. தினமும் அவரை பார்ப்பேன். அன்னை ஆலயத்திற்கு நான் தினமுமே சென்று வருவேன் காலையிலே. அப்படித்தான் அவரை நான் பார்த்தேன். பார்த்து இந்த அவருடைய நிலையை கேட்டு அதை நான் வீடியோவாக பதிவிடுகிறேன். பலர் அப்படி இருக்கிறார்கள், தனிமையாக இருக்கிறார்கள். மனைவி போய்விடுவார்கள், பிள்ளைகள் இல்லாமல் இருப்பார்கள். என்ன செய்வது? வருமானமும் இருக்காது. வயதாகிவிட்டது. 60 வயது கடந்து விட்டாலே ஒரு சரியான குடும்பம் இல்லை என்றால் அவர்களுடைய நிலை அதோ கதிதான். வருத்தமாகத்தான் இருக்கிறது. அந்த நிலைக்கு நான் போகக்கூடாது என்று எப்பொழுதுமே நான் நினைப்பது உண்டு. அப்படி ஒரு நிலை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கிறது. பலர் இருக்கிறார்கள். திருவண்ணாமலை சென்றால் 2000த்திற்கு மேற்பட்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள். தனிமையில் கிடைத்ததை உண்டு கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறார்கள். வாழ்க்கை என்றால் என்ன? உயிரோடு வாழ்கிறார்கள், அவ்வளவுதான். சுகபோகங்கள் எதுவும் கிடையாது. உணவு கிடைக்கிறது, மழையோ வெயிலோ குளிரோ அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு ஏதோ ஒரு இடத்தில் முடங்கி கிடக்கிறார்கள். அந்த நிலை தான் பலரது வாழ்க்கையிலே இருக்கிறது. ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, பலர். நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கு அப்படித்தான் சிலர் பைத்தியமாக அலைகிறார்கள். எந்த ஆதரவும் ஆறுதலும் இல்லாமல் பலர் இருக்கிறார்கள். இது தலைவிதியா அல்லது அறிவில்லாத தன்மையா, என்ன ஏதோ ஒரு கெட்ட பழக்கமா, என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதெல்லாம் நடக்கிறது. இதையெல்லாம் பார்த்துதான் கௌதம புத்தர் துறவு நிலைக்கு போய்விட்டார். ஞானம் அடைந்தார். அதை எல்லோருக்கும் பரப்பினார்.
துன்பத்திற்கு காரணம் எதுவென்று அறிந்து ஆசைதான் காரணம், நல்வழிகள் எது என்று ஒரு 8 வழிகளை சொன்னார். அப்படி செய்யும் பொழுது அவர்களுடைய மனதிலே துன்பம் இருக்காது. இன்பம் இருக்குதோ இல்லையோ, துன்பம் நிச்சயமாக இருக்காது. நான் இதை பதிவிடுவதற்கு காரணமே, நான் பார்த்த ஒருவர்தான், 66 வயது நிரம்பியவர்தான், அதோ கதியாக இருக்கிறார். பிள்ளைகள் இருந்தும் பலன் இல்லை. தன் உழைப்பிலேயே அவர் வாழ விரும்புகிறார். பிச்சை எடுத்து வாழ விரும்பவில்லை. தன் உழைப்பிலேயே வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். அவருக்கு பாராட்டு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.